தந்தை பெரியார் கப்பலோட்டிய தமிழர் என்று புகழப்படுகிறாரே, அந்த ஸ்டீம் என்ஜின் கம்பெனி தொடங்கப்படுகிற போது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லாத தந்தை பெரியார் வஉசி தொடங்கிய அந்த கப்பல் கம்பெனிக்கு ஈரோட்டிலே இருந்து பல்லாயிரம் ரூபாயை தன்னுடைய நண்பர்களிடமிருந்து வசூலித்து பங்கு தொகையாக தருகிறார். தன்னுடைய சொந்த பணமாக இன்னொரு 5000 ரூபாயை சேர்த்து கொடுக்கிறார் என்று வஉசி பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு கம்பெனி. யாரெல்லாம் ஷேர் வாங்கி இருக்கிறாங்க டீடைல் இருக்கு. அது ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாச்சலபதி பதிவு செய்திருக்கிறார். அப்படி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் புகழ்பெற்றவராக இருந்த அன்றைக்கு வஉசியை தான் காங்கிரஸ் கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட பெரியார் போற்றி மதித்து அவருக்கான உதவியை செய்திருக்கிறார். பின்னாளில் தந்தை பெரியார் சுயமரியாதைக்கு தொடங்கியதற்கு பிறகு பெரியாருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு வஉசி அழைக்கிற போது வஉசி சொல்லுகிறார், இன்றைக்கு நான் திறந்து வைக்கிறேன் அந்த பெரியாருடைய படத்தை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூ போட்டு வணங்கி காலையும் மாலையும் வழிபட வேண்டும். தலைவர் அவர்களுடைய பணி அத்தகைய சிறப்பானது என்று அவர் வஉசி பேசுகிறார். தந்தை பெரியார் வெட்கத்தால் நிலைகுலைகிறார். ஐயா, நீங்க இப்படி செய்யலாமா? நீங்க இப்படி பேசலாமா? உங்களுக்கு இது அடுக்குமா? நீங்க மிகப்பெரிய தலைவராக இருக்கிற போது அன்றைக்கு நான் ஊரிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவன். அப்படி அல்ல நாயக்கர். அவர் சொல்றாரு அன்னைக்கு, அப்படி அல்ல நாயக்கரே, இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற மரியாதை உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தால் கிடைத்தது என்று வெளிப்படையாக கப்பலோட்டிய தமிழர் வஉசி பதிவு செய்திருக்கிறார். என்றால் இந்த இயக்கம் உருவாவதற்கு முன்னால் இருந்த நிலைமை என்ன, உருவானதற்கு பின்னால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன என்பதை அருள்கூர்ந்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் எல்லாம் பல இடங்கள்ல பார்க்கிறோம். எல்லா ஊர்லயும் ஏராளமான கோயில்கள், அதுல ஸ்பெஷல் கோயில்கள் இன்னும் ஏராளமா இருக்கு. போறதுக்கு எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. இன்னும் பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் மாதந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற போது காவி உடை தரித்த நண்பர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. எல்லாம் கோயிலுக்கு போறோம், மலைக்கு போறோம், பெரிய ரைட், எல்லா இடத்துக்கும் போறோம். ஆனால் அங்கே போகக்கூடியவர்களாக இருந்தாலும் கடவுள் வழிபாட்டாளர்களாக இருந்தாலும் எல்லோரும் இன்றைக்கு தந்தை பெரியாருக்கு ஒரு மரியாதையை தருகிறார்கள் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன? இன்றைக்கும் இங்க இருக்கிற RSS ஆல் இந்துத்துவவாதிகளால் புரிந்து கொள்ளப்பட முடியாதது என்ன? பெரிய பெரிய விழாக்கள் நடைபெறுகின்றன. கோயில் திருவிழான்னா ஆயிரக்கணக்கில் திரள்றாங்க. அப்படி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டோம்னா மக்கள் திரள் அவ்வளவு இருக்கு. அது மதுரையாக இருந்தாலும், திருச்செந்தூராக இருந்தாலும், திருப்பரங்குன்றமா இருந்தாலும், எல்லா ஊர்லயும் அவ்வளவு பெரிய கூட்டம். பெரிய பெரிய தேர் திருவிழாக்கள், பவனிகள். மலைக்கு போறான், மாலை போட்டு ஒவ்வொரு ஊரான மாலை கிளம்புறான். சமயபுரத்துக்கு ஒரு ரவுண்டு, பழனிக்கு ஒரு ரவுண்டு, ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு ரவுண்டு, இன்னும் கேப் இருக்கிற இடங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ரவுண்டும் போறான். ஆனால் தந்தை பெரியார் என்றால், திராவிட இயக்கம் என்றால், இந்த கடவுள் மறுப்பையும் தாண்டி இந்த மக்கள் ஏன் பெரியாரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்றால் இத்தனை கோயில்களுக்குள்ளும் உள்ளே போவதற்கான வாய்ப்பும் அனுமதியும் தந்தை பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்திற்கு பிறகுதான் கிடைத்தது. அதுக்கு முன்னாடி நிலைமை என்ன? கோயில் இருக்கிற தெருக்களுக்குள்ளேயே நுழைய முடியாது. சொன்ன ஆச்சரியமா இருக்கும். தமிழ்நாட்டில் 1924ஆம் ஆண்டு நீதி கட்சி அரசாங்கம் ஒரு ஆணை போடுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பொது சாலைகளில் நடப்பதற்கும், பொது கிணறுகளில் தண்ணீர் அடிப்பதற்கும், பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கும் ஜாதியின் காரணமாக யாரையும் நிறுத்தக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அப்படி தடை செய்வது குற்றம் என்று நீதி கட்சி அரசாங்கம் அன்றைக்கு ஆணை பிறப்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி பொதுவான சாலைகளில் நடப்பதற்கு கூட நமக்கெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது என்று பொருள்.